வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தமிழகத்துடைய புதிய கவர்னராக அருளேக்கர் அவர்கள் பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டாரு. நேற்று பதவி பிரமாண நிகழ்ச்சி நடந்துச்சு. முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் பிரசன்ட் ஆயிருந்தார். பதவி ஏற்றதும் கவர்னர் அதிரடி அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு வீடியோவை பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த வீடியோவில் வந்தே மாதரம், பிறகு தேசிய கீதம் இசைக்கப்படுது. ஃபஸ்ட்டு கண்ட்ரி தான் முக்கியம், அடுத்து தான் மாநிலம் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய வகையில் முதல்ல வந்தே மாதரம் தேசிய கீதம் இசைக்கப்பட்ட பிறகு தான் தமிழ் தாய் வாழ்த்து பாடல் இசைக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சில பேர் பதிவுகள் போட்டாங்க. அந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு தமிழ் தாய் வாழ்த்து பாடல் தான் இசைக்கப்பட்டிருக்கு. பிறகு அந்த பதவி பிரமாண நிகழ்ச்சி முடிந்த பிறகு வந்தே மாதரம் தேசிய கீதம் இசைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்பாக கவர்னராக இருந்த ரவி அவர்களுக்கும் தமிழ் தாய் வாழ்த்து பாடலில் பிரச்சனையெல்லாம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் திமுக காரங்களை விட மிக சரியாக தமிழ் தாய் வாழ்த்து பாடலை ரவி அவர்கள் பாடக்கூடிய வல்லமை பெற்றவர். அவருக்கு தமிழ் தாய் வாழ்த்து பாடலை இஷ்யூ இல்லை. அதோடு சேர்ந்து தேசிய கீதத்தையும் பாடுங்க அசம்பிளியில் அப்படின்னு சொல்லி தான் ப்ரொப்போசலை, கோரிக்கைகளை தொடர்ந்து முன் வச்சார். அதை திமுக அரசாங்கம் அக்செப்ட் பண்ணிக்கல. அதனால தான் கவர்னராக இருந்த ரவி அவர்கள் ஆளுநர் உரையை புறக்கணிப்பார் ஒவ்வொரு முறையும். திமுக காரங்க சொல்கிற மாதிரி ரவி அவர்கள் தமிழகத்துக்கு எதிரானவர், தமிழ் மொழிக்கு எதிரானவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொபகேண்டா பண்ணாங்கள்ல, அதில் துளியும் உண்மை இல்லை அப்படிங்கிறதான் பலருடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது, பலருடைய ஃபீட்பேக்காக இருக்குது. இப்போ புதிய கவர்னராக அருளேக்கர் பதவி ஏற்றிருக்காரு. பாஜக காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா 10-20 RN ரவி அவர்களுக்கு சமம் அருளேக்கர். ரவி அவர்களாவது தேசிய கொடியை பிடிச்சிருக்கக்கூடிய பாரத மாதா இருக்காங்களே, அவங்களுடைய புகைப்படத்தை கூட பயன்படுத்துவார். ஆனால் அருளேக்கர் அவர்கள் காவி கொடியுடன் இருக்கக்கூடிய பாரத மாதாவுடைய புகைப்படத்தை தான் பயன்படுத்துவார். அதனால் லாஸ்ட் 5 இயர்ஸு ரவி அவர்கள் கவர்னராக இருந்த காலகட்டத்திலேயே திமுக அவ்வளவு கதறினாங்க. அதெல்லாம் மிஞ்சக்கூடிய வகையில் இனி வரக்கூடிய காலங்கள் திமுகவுக்கு இருக்கும் பாருங்க அப்படின்னு பாஜகவினர்கள் சொல்ல, இது திமுகவுக்கு பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். இது ஒன்று. அடுத்தது, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஞானேஷ்குமார் இருக்கார்ல, அவரை பதவியை விட்டு நீக்க இம்பீச்மெண்ட் மோஷனை கொண்டு வர இந்திய அலையன்ஸ் முடிவெடுத்திருக்காங்களாம். யார் இதை தொடங்கினது தெரியுமா? திரிணாமுல் காங்கிரஸ் பார்ட்டி. இப்போ கூட வெஸ்ட் பெங்காலுக்கு ஞானேஷ்குமார் போயிருந்தார். எதிர்ப்பு தெரிவித்து டிஎம்சி பார்ட்டி கேடர்ஸ் பார்த்தீங்கன்னா போராட்டம்லாம் நடத்தினாங்க. எல்லை மீறிக்கு இருக்காங்க டிஎம்சி டே பை டே அப்படின்னு நம்ம வீடியோ கூட போட்டிருந்தோம். இப்போ இம்பீச்மெண்ட் மோஷனை ஞானேஷ்குமாருக்கு எதிராக கொண்டு வர டிஎம்சி பார்ட்டி முடிவெடுத்திருக்காங்களாம். அதற்கு திமுக, காங்கிரஸ், சமாஜ்வாடி பார்ட்டியெல்லாம் ஓகே சொல்லியிருக்காங்க. சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை பதவியை விட்டு நீக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயமா? ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜை பதவியை விட்டு நீக்கிறதுக்கு என்ன ப்ராசஸோ சேம் ப்ராசஸ் தான் சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு எதிரான இம்பீச்மெண்ட்டு. முதல்ல மக்களவை, மாநிலங்களவையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் கையெழுத்து போட்டு நோட்டீஸ் கொடுக்கணும். மக்களவைக்கு 100 எம்பிக்கள், மாநிலங்களவைக்கு 50 எம்பிக்கள். இது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கமிஷன் மாதிரி, ஒரு கமிட்டி மாதிரி போடுவாங்க, உயர்மட்ட குழு. அந்த குழு விசாரணை நடத்துவாங்க. விசாரணைக்கு பிறகு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க. லோக்சபா ஸ்பீக்கரு, ராஜ்யசபா சேர்மனுக்கிட்ட அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க. அந்த ரிப்போர்ட்டில் இம்பீச்மெண்ட் ப்ராசஸை தொடங்கலாம் அப்படின்னு அந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் ஓட்டெடுப்புக்கெல்லாம் போகும். இல்லை, எதிர்க்கட்சிகள் அரசியலுக்காக பண்ணுறாங்க, ஓட்டெடுப்புக்கெல்லாம் போக தேவையில்லை, இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் தேவையில்லை அப்படின்னு அந்த கமிட்டி சஜஸ்ட் பண்ணால் அப்போயே கிழிச்சு போட்டுருவாங்க குப்பை தொட்டியில். அப்போது இதை கடக்கணும். அடுத்து ஓட்டெடுப்புக்கு போகும். ஓட்டெடுப்பு சாமானிய விஷயமா? 2/3 ஸ்பெஷல் மெஜாரிட்டி மக்களவை, மாநிலங்களவையில் பாஸ் ஆகணும் அந்த தீர்மானம். இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 2/3 ஸ்பெஷல் மெஜாரிட்டியெல்லாம் நிறைவேற்றுற அளவுக்கு எதிர்க்கட்சிகள்கிட்ட போதுமான எம்பிக்கள் கிடையாது. அங்கேயும் ஃபெயிலியர். இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் குடியரசுத் தலைவருக்கு போகும். குடியரசுத் தலைவர் ஓகே சொல்லணும். குடியரசுத் தலைவர் சொல்லுவாங்களா? டெஃபினட்டாக சொல்ல மாட்டாங்க. அதனால சும்மா விளம்பரத்துக்காக எதிர்க்கட்சிகள் இப்படி பண்ணிக்கிருக்காங்க அப்படிங்கிறதா அரசியல் விமர்சகர்களுடைய கருத்தாக இருக்குது. இது 2. கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, 2005 2010 இந்த காலகட்டத்தில் யூபிஏ சர்க்கார் என்ன தெரியுமா பண்ணாங்க? எண்ணெய் நிறுவனங்கள்கிட்ட பணத்தை கொடுத்து கச்சா எண்ணெயை வாங்காமல் செயற்கையாக கச்சா எண்ணெயுடைய விலையை குறைத்து காட்ட, பெட்ரோல் டீசலுடைய விலையை ஆர்டிஃபிஷியலாக குறைத்து காட்டுவதற்காக ஆயில் பாண்ட்ஸை இஷ்யூ பண்ணாங்க. உதாரணத்துக்கு நம்ம படங்களில் பார்த்துருப்போம். ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், கையில் பணம் இருக்காது. உடனே அந்த ஹோட்டல் ஓனர் பணம் கேட்பார். நம்ம என்ன பண்ணுவோம்? காஸ்ட்லியான மொபைலு, வாட்சு இதை கலட்டி கொடுத்து, இதை வச்சுருங்க, பணத்தை கொடுத்துட்டு நான் மொபைலை வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஒரு டீலிங் போடுவோம்ல. கிட்டத்தட்ட அது மாதிரியான டீலிங் தான். ஆயில் பாண்ட்ஸை இஷ்யூ பண்ணாங்க. அதனுடைய மதிப்பே வட்டியோட எண்ணெய் நிறுவனங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு 3,20,000 கோடி ரூபாய் வழங்க வேண்டியது இருந்துச்சு. 2014 காங்கிரஸ் கவர்மெண்ட்டு போயிட்டாங்க, ஆட்சிக்கு வரலை. ஆனால் யூபிஏ சர்க்காரில் கொடுக்கப்பட்ட ஆயில் பாண்ட்ஸை மோடி சர்க்கார் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை கொடுத்து மீட்டு கொண்டு வந்துருக்காங்க.
வருஷம் லட்சக்கணக்கான கோடி ரூபாய், ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் எண்ணெய் நிறுவனங்களுக்கு வழங்கப்படுது. யூபிஏ கவர்மெண்ட் கடன் மாதிரின்னு வச்சுக்கோங்க. கடனை வாங்கிட்டு எஸ்கேப் ஆகிற மாதிரி கடனை வாங்கிட்டு ஆட்சிக்கு வர முடியாமல் வீட்டுக்கு போயிட்டாங்க காங்கிரஸ். இப்போ வாங்கின கடனுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வட்டியோட பணத்தை செட்டில் பண்ணுற மாதிரி மோடி சர்க்கார் பண்ணிக்கிருக்காங்க. ஆயில் பாண்ட்ஸை பற்றியெல்லாம் இப்போ எந்த திமுக காங்கிரஸ் ஆதரவாளர்கள் வாயவே திறக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.